வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பங்குனி உத்திரத்துக்கு நான் சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன லஞ்ச் செஞ்சுருந்தேன், கோவிலுக்கு எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே போல் காலையில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரியே பங்குனி உத்திரத்துக்கு ஸ்பெஷல் பூஜையாக பண்ணியாச்சு. நான் பங்குனி உத்திரத்துக்கு முருகரை தான் ரொம்ப வழிபடுவேன். எல்லா தெய்வங்களுக்கும் அன்றைக்கி உகந்த நாள், ஆனால் நாங்கள் முருகரை தான் ரொம்ப வழிபடுவோம் பங்குனி உத்திரத்துக்கு. ஸோ அதனால் பங்குனி உத்திரத்துக்கு முருகருக்கு பிடிச்ச பொருளான பால் வச்சாச்சு, பழம் வச்சாச்சு, எல்லாமே வச்சுட்டு நான் இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. ஸோ பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். இதெல்லாம் அபிஷேகத்துக்கு கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும் அபிஷேகத்துக்கு. ஸோ பூஜை பண்ணி முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 5 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 வெங்காயத்துக்கு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம சிகப்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வீட்டரிசி தான் இன்றைக்கி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச வீட்டரிசியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் டம்லேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாதமும் நல்லா வெந்திருக்கு, அப்படியே மணிமணியாக இருக்குது சாதம். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சு இது தாங்க. வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு தயிர் பச்சடியும். சிம்பிளான ஒரு ரெசிபி தான். டக்குன்னு நம்ம வெளியே அவுட்டிங் ட்ராவலுக்கு போகிறதுனால நிறைய செய்யாமல் இதே ஒரே டிஷ்ஷில் எல்லாமே அடங்குற மாதிரி நான் செஞ்சுட்டேன். ஸோ மதியம் லஞ்ச் முடிச்சாச்சு. அபிஷேகத்துக்கு பொருள் வாங்குறதுக்காக பாரிஸ் கார்னரும் போயாச்சு. பாரிஸ் கார்னர் போயிட்டு அபிஷேக பொருளெல்லாம் வாங்கியாச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் வண்டியில். ரொம்ப லாங் ட்ராவல் தான். ஸோ இந்த வீடியோ பங்குனி உத்திரம் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக இது நம்ம காமிக்க முடியல. ஸோ இது நான் உங்களுக்கு லேட் பதிவாக தான் கொடுக்குறேன். ஒரு சில காரணங்களால் நான் வீடியோ உங்களுக்கு லேட்டாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உடனுக்குடனேவே நான் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. மயிலம் முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ மயிலத்து முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாக சுவாமியை பார்த்துட்டு வீடு திரும்பியாச்சு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுவரை நன்றி, வணக்கம்.